ஜூன் 3ஆம் தேதி ஒரே நேர்கோட்டில் தெரியும் 6 கோள்கள். இதனை நாம் வெறும் கண்களால் காண முடியும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள். அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். பூமியிலிருந்து பார்க்கும்போது 6 கோள்கள் ஒரே நேர்கோட்டில் தெரியும் அதிசய நிகழ்வு வருகிற ஜூன் 3ஆம் தேதி நிகழ்கிறது. அன்று அதிகாலையில் 6 கோள்களை வரிசையாக பார்க்க முடியுமா? ஒரு கோளுக்கு அடுத்து இன்னொரு கோள் என்று வரிசையாக அடுக்கி வைத்தது போல நம் கண்களுக்கு தெரியும் நிகழ்வு கோள்களின் தொடர் வரிசை நிகழ்வு என்று அழைக்கப்படுகிறது. அந்த வகையில் வியாழன், புதன், செவ்வாய், யுரேனஸ், சனி மற்றும் நெப்டியூன் ஆகிய 6 கோள்களும் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல நம் கண்களுக்கு தெரியுமா? இந்த 6 கோள்களையும் வரும் ஜூன் 3 அல்லது 4ஆம் தேதிகளில் கிழக்கு திசையில் சூரியன் உதிப்பதற்கு முன்னர் அதிகாலையில் அடிவானில் ஒரே வரிசையில் பார்க்க முடியும். இந்த 6 கோள்கள் வெவ்வேறு வட்டப்பாதைகளில் வெவ்வேறு இடங்களில் தான் சுற்றி வருகின்றன. இருந்தாலும் பூமியிலிருந்து பார்க்கும் போது இந்த கோள்கள் ஒரே நேர்கோட்டில் இருப்பது போல ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. சூரிய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு கோள்களும் சூரியனை சுற்றி வருகின்றன. இதில் நம் பூமி ஒரு முறை சூரியனை சுற்றி வர 365 நாட்கள் ஆகின்றன. இதே போல ஒவ்வொரு கோள்களுக்கும் குறிப்பிட்ட நாட்கள் ஆகின்றன. கோள்களின் சுற்றுவட்ட பாதையில் ஒன்றை ஒன்று சந்திக்கும் அபூர்வ நிகழ்வுகள் அவ்வப்போது ஏற்படுகின்றது. அந்த வகையில்தான் வருகிற ஜூன் 3ஆம் தேதி அதிகாலையில் சூரிய உதயத்திற்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக 6 கோள்களையும் வரிசையாக பார்க்க முடியுமா? காற்று மாசு, ஒளி மாசு இல்லாத அடிவானம் மறைக்காத சற்று உயரமான இடத்தில் அமர்ந்து கொண்டு இதனை வெறும் கண்களால் நன்றாக பார்க்க முடியும் என்று விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள். புதன், செவ்வாய், வியாழன் மற்றும் சனி ஆகிய 4 கோள்களை மட்டுமே வெறும் கண்களால் பார்க்க முடியும். யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய 2 கோள்கள் தொலைவில் இருப்பதால் அவற்றை தொலைநோக்கி உதவியோடு மட்டுமே பார்க்க முடியுமா? அதே சமயம் புதன், வியாழன் மற்றும் யுரேனஸ் ஆகிய 3 கோள்களும் தொடுவானத்தை ஒட்டி சூரியனுக்கு மிக அருகில் இருப்பதால் இவற்றை பார்க்க பைனாகுலர் அல்லது தொலைநோக்கி பயன்படுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த கோள்கள் கண்ணுக்கு புலப்பட தொடங்கி சிறிது நேரத்தில் சூரியன் உதித்துவிடும். அதிலிருந்து வரும் சூரிய ஒளி பைனாகுலர் அல்லது தொலைநோக்கியால் குவிக்கப்பட்டு நமது விழித்திரையை பாதிக்கும். கடுமையான தாக்கம் ஏற்பட்டால் விழித்திரை எரிந்துவிடும் அபாயம் உள்ளதாக வானியலாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். மேலும் ஜூன் 3 மட்டுமல்லாது அடுத்த நாள் ஜூன் 4ஆம் தேதியும் அதிகாலையில் சூரியன் உதிப்பதற்கு சற்று நேரம் முன்பாக இதே கோள்களை சிறிய மாறுபாட்டுடன் நேர்கோட்டில் காண முடியும். ஜூன் 3ஆம் தேதி சனிக்கோளுக்கு கீழேயும் 4ஆம் தேதி செவ்வாய்க்கோளுக்கு கீழேயும் பிறை சந்திரனையும் காணலாம். இது பார்ப்பதற்கு இன்னும் அழகாக தெரியுமா? இது போன்ற 5 அல்லது 6 கோள்களின் தொடர் அணிவகுப்பு மீண்டும் ஆகஸ்ட் 28ஆம் தேதி, 2025ஆம் ஆண்டு ஜனவரி 18, 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 28 மற்றும் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29 ஆகிய நாட்களிலும் நம் கண்களுக்கு தெரியும் என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.